பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய பரிசுத்தம் ஸ்தோத்திரம். இந்த நாளில் கூட நாம் சிந்திக்க முடியாது தெரிந்து கொண்ட வார்த்தை சமாதானம். சங்கீதம் 29:11. கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார், கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். நம்முடைய கர்த்தருக்கு சமாதான கர்த்தர் என்று ஒரு பெயரும் உண்டு. எப்படியெல்லாம் நம் கர்த்தர் சமாதானம் தருவார், ஏன் தருவார்னா, நம் கர்த்தருடைய ஜனங்களுக்கு, அவருடைய பிள்ளைகளுக்கு சமாதானம் தருவார் என்று சங்கீதம் 29:11 கூறப்பட்டிருக்கிறது. இரண்டாவதாக, நன்மை செய்யும் பொழுது, நாம் பிறருக்கு நன்மை செய்யும்போது நம்முடைய வாழ்க்கையில் சமாதானம் தருவார் என்று சங்கீதம் 36:14 கூறப்பட்டிருக்கிறது. தீமை விட்டு விலகும் பொழுது நமக்கு சமாதானம் கிடைக்கும் என்று சங்கீதம் 34:14 கூறப்பட்டிருக்கிறது. நான்காவதாக, சாந்த குணமுள்ளவர்களுக்கு சமாதானம் சமாதானம் தருவார் என்று சங்கீதம் 37:17 கூறப்பட்டிருக்கிறது. ஐந்தாவதாக, உத்தமனுக்கு சமாதானம் என்று சங்கீதம் 37:37 கூறப்பட்டிருக்கிறது. ஆறாவதாக, வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு என்று சங்கீதம் 119:165 கூறப்பட்டிருக்கிறது. ஏழாவதாக, நம்முடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால் சமாதானம் தருவார் என்று நீதிமொழிகள் 16:7 கூறப்பட்டிருக்கிறது. எட்டாவதாக, உறுதியாய் நாம் கர்த்தரை பற்றி கொண்டிருப்போமானால் அப்பொழுது பூரண சமாதானம் கிடைக்கும் என்று ஏசாயா 26:3 கூறப்பட்டிருக்கிறது. ஒன்பதாவது, நம்முடைய நீதியின் கிரியை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் பொழுது சமாதானம் கிடைக்கும் என்று ஏசாயா 32:17 கூறப்பட்டிருக்கிறது. பத்தாவதாக, நாம் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருந்தால் நம்முடைய பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாக இருக்கும் என்று ஏசாயா 54:13 கூறப்பட்டிருக்கிறது. 11வதாக, கர்த்தர் அருளும் முடிவு எப்பொழுது சமாதானமாக இருக்கும் என்று எரேமியா 29:11 கூறப்பட்டிருக்கிறது. 12வதாக, விசுவாசத்தில் நாம் உறுதியாக இருக்கும் பொழுது சமாதானம் கிடைக்கும் என்று லூக்கா 2:50 கூறப்பட்டிருக்கிறது. 13வதாக, பரலோகத்தின் சமாதானம் நமக்கு கிடைக்கும், உன்னத தேவனுக்கு மகிமை, பரலோகத்தில் சமாதானம் சொல்லிட்டு கூறப்பட்டிருக்கிறது. அப்படி பரலோகத்தின் சமாதானம் நமக்கு கிடைக்கும் என்று லூக்கா 19:37 கூறப்படுகிறது. 14வதாக, ஆவியானவரின் சமாதானம் நமக்கு கிடைக்கும் என்று யோவான் 14:27, ரோமர் 14:17 கூறப்பட்டிருக்கிறது. 15வதாக, தேவ சமாதானம் இருதயங்களை ஆளும் என்று ரோமர் 5:1, கொலோசியர் 3:17 கூறப்பட்டிருக்கிறது. 16வதாக, ஆவியின் சிந்தை சமாதானத்தை தரும். மாம்ச சிந்தை இல்லாமல் ஆவியின் சிந்தை நமக்குள் இருக்கும் பொழுது சமாதானம் தரும் என்றும் ரோமர் 8:6 கூறப்பட்டிருக்கிறது. 17வதாக, நம் பிரமாணத்தின்படி, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்த ஒரு பிரமாணத்தின்படி நடக்கும் பொழுது நமக்கு மிகுந்த சமாதானம் கிடைக்கும் என்று கலாத்தியர் 6:14 கூறப்பட்டிருக்கிறது. 18வதாக, சிலுவையின் இரத்தத்தினால் நமக்கு சமாதானம் கொலோசியர் 1:20 கூறப்பட்டிருக்கிறது. 19வது, பொல்லாப்பை விட்டு விலக்கும் பொழுது, பொல்லாப்பு நம்முடைய வாழ்க்கையில் இல்லாதிருக்கும் பொழுது, தீமை இல்லாதிருக்கும் பொழுது சமாதானம் கிடைக்கும் என்று 1 பேதுரு 3:11 கூறப்பட்டிருக்கிறது. இந்த நாளிலே 19 வகையான சமாதானத்தை தேவன் நமக்கு தர வல்லவராக இருக்கிறார். ஏன்னா அவர் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், சமாதான பிரபு எனப்படுவார். நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் நம்ம வந்து பிறந்து நமக்காக, நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய மீறலுக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக மரித்து உயிர்த்தெழுந்த இரட்சகர் இந்த நாளிலே பூர்ண சமாதானத்தை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, நாம் அவருடைய சமாதானத்தை பெற்று சமாதானத்தோடு இருக்க கர்த்தர் கிருபை பாராட்டுவாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.